நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பாவநுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நீ போய், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவநுகத்தில் இருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவநுகத்தில் இருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவநுகத்தில் இருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீக்க செய்தார். 2 சாமுவேல் 12:17. பாவநோகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தேன் என்றார். நாத்தான்
தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீக்க செய்வார். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நீ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகும்படிக்கு கர்த்தர் உன் பாவம் மன்னிக்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:14. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் எல்லாம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவநுகத்தில் இருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தேன் என்றான். பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவநுகத்தில் இருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். 2 சாமுவேல் 12:13. கர்த்தர் அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் நீ பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. பாவநுகத்திலிருந்து விடுதலை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே
இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக தேவரீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைபடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு நீங்கள் இடைபடும்படியாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா, நீங்கள் செய்த நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் தப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வர இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் அழைத்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே இந்த நாள் உம்முடைய வார்த்தையை எங்களோடு பேச இருக்கிற அருமையான அம்மாவை உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் அவர்களையும் நீர் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்தும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் தேவநாம மகிமைக்காக யாவரும் எழும்பி நின்று கீதங்களும் கீர்த்தனைகள் 128வது பாடலை நாம் பாடுவோம். நான் உம்மை பற்றி இரட்சகா. 128வது கீதங்களும் கீர்த்தனைகள். நான் உம்மை பற்றி இரட்சகா, நீர் வெட்கம் அடையேன், பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஆவோந்தன் வல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா, நீர் கைவிடி யுவேளை காப்பி தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. மாவல்லவாக்கி உண்மையை கண்டுணர செய்தி, நானோ புவித்த பொருளை விடாமல் காக்கிறே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. நீர்மாட்சியோடு வருவி அப்போது கழித்தே, ஓர் வாசஸ்தலம் கொடுப்பி மெய் பாக்கியம் அடைவே. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஆமென். நாம் நின்றவாறே பிரார்த்தனை செய்வோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். தேவனுடைய சமூகத்திலே ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் குற்றங்களை ஒரு விசை மன்னியும். ஆண்டவரே, தேவ சமூகத்திலே அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஒரு விசை தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், தமிழிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். இயேசு சொன்னபடியே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன் அப்பா. என் குற்றங்கள் குறைகளை எல்லாம் ஒரு விசை மன்னிக்கும்படியாக உம்முடைய திரு சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, என் குற்றங்களை ஒரு விசை மன்னிங்கப்பா. என்னை உம்முடைய தூய இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா. என் ஆண்டவர் இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே என் பாவங்களை தீர்க்கும்படியாக எனக்கு வர வேண்டிய சாபங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே. ஒரு விசை என்னை குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுவியருளும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நாம் மன்றாடுவோமா? ஹல்லேலூயா. ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம். நம் செயல்களினாலும் நம்முடைய இருதயத்தினாலும் நம்முடைய நாவினாலும் செய்த குற்றங்களை ஒரு விசை தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, என் நாவினால் செய்த குற்றங்களை மன்னியும் அப்பா. யாரையும் நான் கசப்போடு பேசியிருப்பதை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய செய்கைகளிலே நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தவிப்புகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிகளை போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு உரைமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் எழும்பி நின்று 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். 95ஆம் சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலோடு சுனைக்கு முன்பாக வந்து சங்கீதம் பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாதேவமாயிருக்கிறார். பூமி நாடுகளில் இருக்கிறது. பர்வதங்களும் உயிர்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று கேட்டீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் போதும் சோதனையில் நடந்து போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்தே என்னை பரிசை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷம் வயசிலே ஆலோசித்தே அவர்கள் வழி போய் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவாறு முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 32 சங்கீதம். சங்கீதம் 32 சங்கீதம் பக்கம் 688 பக்கம். சங்கீதம் 32 சங்கீதம் பக்கம் 688 பக்கம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் யாரோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2ஆம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் முடிய. சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய. பக்கம் 398. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும்
அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல் இருந்தது. அந்த ஐஸ்வரவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்து மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையை திரும்ப செலுத்த வேண்டும். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிபிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளையை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தர் என்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவ தூதர் அனைவரும் பரமண்டலங்களும் அவைகளுள்ள அதிகாரங்கள் அனைத்தும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் உலகமெங்கும் உள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களோட சேர்த்துக் கொள்ளும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். சேர்ந்து சொல்வோம், கர்த்தாவே உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். உட்கார்வோம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், பக்கம் 172.
சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பேச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழும்பி நின்று 100ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடைய சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனாகிய நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களோ அவர் பேச்சில் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையாருக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்திருந்தார். பரலோகத்திற்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனோடு வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரின் நியாயத்தை வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்முடைய ஆவியோடு இருப்பாராக.
ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறார்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபிப்போம். இந்த நாளுக்கான சுருக்க ஜெபம். பாவ நுகத்திலிருந்து விடுதலை. சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, வழிதப்பி பாவத்தில் சிக்குண்டு பாவ அடிமைத்தனத்தில் வாழும் எங்களுக்கு இறங்கும். நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு உதவியருளும். பாவங்களை மீட்க இவ்வுலகத்தில் வந்த விடுதலை நாயகராம் உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறல அருள் புரிய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்றும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையின் கீழே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்ட எல்லா திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாவுள்ள பிதாவே, அபாத்திரமான அடியார்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அளித்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உடையோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட வெளிமையான அன்புக்காகவும் கிருபையின் இரத்தங்களுக்காகவும் மகிமை நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் உள்ளவர்களாய் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினாலே உம்முடைய பிரஸ்தாபப்படுத்தும். தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். உட்காருவோம். இந்த நோட்டீஸ் உங்கள் கரங்களிலே வந்திருக்கும் என்று சொல்லி எனக்கு எல்லாருடைய கரங்களிலும் கொடுத்திருப்போம். ஆகவே இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆராதனையிலும் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று தினத்திலும் ஆண்டவர் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். இந்த நாளிலே நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக திருமதி தமயந்தி டேவிட் அவர்கள் மதுரையிலிருந்து நமக்காக வந்திருக்கிறாங்க. நேற்று தினத்தில் அவங்க கொடுக்குற செய்திகள், அவங்களுடைய சாட்சிகள் மிகவும் ஒரு அற்புதமான சாட்சிகள். ஒரு பெண்மணி இத்தனை உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்திருக்கிறார்கள் என்பது
ஒரு மிகப்பெரிய அது தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே நாம் திருச்சபையின் சார்பாக யாவரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் இதில் பாதி மக்கள் கூட வரல. ஏன்னு எனக்கு தெரில. பரங்குன்றாபுரம் ஒரு சிறிய ஊர், அப்படி தானே? இந்த சின்ன ஊரில் இவ்வளோ தேவனுடைய ஜனங்கள் இருந்து பாதி பேர் கூட வரல. இன்றைக்கி ஐயா சொன்னாங்க, இது உங்களுக்காகவே ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டம், அதனால் தயவு செய்து எல்லோரும் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. தாகம் உள்ளவன் எங்கே வரக்கடவன், தண்ணீர் அண்டையிலே வரக்கடவன். இல்லை, நமக்கு தாகம் இருந்ததுன்னா யாருமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக நம்மளாவே ஓடி வந்துடுவோம். நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி நம்மளை என்ன செய்ய விடாது, சும்மா இருக்க ஒட்டாது. தேவனுடைய வார்த்தைகளையோ தேவனுடைய சபையையோ நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், தயவுசெய்து வருத்தப்பட்டுக்காதீங்க. நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. சிலர் வந்து நைட் டியூட்டி இருக்கலாம், அல்லது லேட் நைட் வருவீங்க. ஆனால் பெண்கள் அதிகமான பேர் வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எப்பொழுதும் நம்முடைய ஆவி வந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன செய்யக்கூடாது, அணைய எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அப்போ தானே அணையாது. நம்முடைய ஆவி என்ன செய்யக்கூடாது, அணையக்கூடாது. அது எரிந்து கொண்டே இருக்கணும். அது எரிந்து கொண்டே இருந்தால் தான் அது என்ன செய்யும், மற்றவங்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கும். அந்த வெளிச்சத்தை காண்பவர்கள் எங்கே வருவாங்க, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு ஓடி வருவார்கள், அப்படி தானே? இருள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெளிச்சம் வந்தால் இருள் என்ன செஞ்சிடும், அங்கே விட்டு ஓடிடும். அப்போ நமக்குள்ளே வெளிச்சம் வந்ததுன்னா அந்த வெளிச்சத்தை பார்க்குற ஜனங்கள் எங்கே ஓடி வருவாங்க, நமக்கு பின்னால் ஓடி வருவாங்க. சரியா? அதனால் தயவு செய்து நான் இன்றைக்காக நான் சொல்லலை, எல்லா கூட்டங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஏன்னு சொன்னால் எல்லோரும் ரொம்ப ஜபத்தோடு ரொம்ப ரிஸ்க் எடுத்து எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு தான் அவங்க எங்கே வர்றாங்க, தேவனுடைய செய்தியை கொடுக்க வர்றாங்க. அதனால அதை கேட்பதற்கு மக்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அப்போ அது நடத்துவது வேஸ்ட், அப்படி தானே? அதனால் இனிமேலாவது எல்லோரும் எல்லா கூட்டத்துக்கும் ஏதோ 1-2 நாள் தவிர்க்க முடியாத ரீசன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது பரவாயில்ல. மற்றபடி எல்லாரும் தாகத்தோடு நீங்கள் வரும்போது இந்த பரங்குன்றாபுரம் யாருக்கு சொந்தமாகும்? சத்தமாக சொல்லணும், இந்த பரங்குன்றாபுரம் யாருக்கு சொந்தமாகும்? இயேசுவுக்கு சொந்தமாகும். ரைட், நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே ஆண்டவரே, நீர் ஓய்வு நாள் அன்று சபையிலே வந்து ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே அப்பா நீர் உம்மை பற்றி அறிவித்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பின் ராஜாவே, அதே போல ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே நடக்கிற ஆராதனைகளிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்பாகவே வந்து பங்கு பெறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை, யார் யாருடைய உள்ளம் தாகமாயிருக்கிறது, யார் யாருடைய உள்ளம் பாரமாயிருக்கிறது, யார் யாருடைய உள்ளம் கவலையில் இருக்கிறது, யார் யாருடைய உள்ளம் தேவைகளில் இருக்கிறது, யார் யாருடைய உள்ளம் ஆண்டவரே உம்மை குறித்து ஆசையில் இருக்கிறது என்பதை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் தேவாலயத்தில் அமர்ந்த பொழுது ஆண்டவரை எல்லாரும் காணிக்கை வந்து போட்டார்கள். காணிக்கை பட்டி அண்டையிலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து காணிக்கை போடுபவர்களை பார்த்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு ஆண்டவரே தகப்பனே, வயதான ஒரு தாய் ஆண்டவரை விதவை 2 காசுகள் தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் அவள் போட்டு விட்டாள் என்று ஆண்டவரே தகப்பனேப்பா, எல்லாரை காட்டிலும் நீர் அவளை புகழ்ந்ததை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பின் ராஜனை இப்பொழுது கூட தங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்ற வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை, தேவ ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் நீர் வெறுமையாக அனுப்பாமல் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செய்தியை என் தேவனாகிய கர்த்ததாமே எங்களுக்கு நிர்வாணத்திலிருந்து மன்னாவை அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இதை உட்கொண்டு நாங்கள் இங்கே விட்டு போகாமல் ஆண்டவரே அதை நாங்கள் அசை போட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நாங்கள் அதை பிரதியுக்கினம் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க?
சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் கர்த்தருக்கு வர அல்லேலூயா சொல்லலாமா? இது என்ன நாள்? வெரி குட். மனமகிழ்ச்சியின் நாள். மனமகிழ்ச்சியின் நாள். அது எப்படி எல்லா நாளும் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்படி தானே? மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் என்ன இருக்குது? கவலை இருக்குது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது இல்லை? ஆனால் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் கொஞ்ச நேரம் எங்கே போட்டுடணும்? வெளியில் போட்டுட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவரை நோக்கி நம்ம இப்போ கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆண்டவருக்கு திரும்ப ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாயின் உதடுகளிலிருந்து ஹல்லேலூயா, ஆமென் போன்ற கர்த்தரை புகழக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை எனக்கு செலுத்துங்கள். நம்ம நிறைய பலிகள் செலுத்துகிறோம், இல்லை காணிக்கைகள் செலுத்துகிறோம். நிறைய ஒருவேளை தசமபாக காணிக்கை அல்லது உற்சாகமான காணிக்கைகள், நம்முடைய வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்தால் நன்றியுள்ள காணிக்கைகள் எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள். நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதை கனின்னு சொல்கிறாரு. சரியா? ஸ்தோத்திரமாகிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்கள். அதனால் நம்முடைய இருதயம் எப்போவும் என்ன செஞ்சுட்ருக்கணும்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போது இன்றைக்கு நான் அவங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி எல்லாரும் தெரிந்த செய்தி தான். ஒன்றும் விசேஷமான செய்தியெல்லாம் நான் கொண்டு வரல. நேற்று நம்ம 3-4 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? அதில் வந்திருந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல ரட்சிப்பு. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியும். யாராவது நேற்று வராதவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், யாராவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறலைன்னா உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தண்ணீர்ன்றது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நமக்கு என்ன வேணும்? இருதயத்தில் தாகம் வேணும். தாகம் இல்லாட்டா கூட அதையும் யார்கிட்ட கேட்கலாம்? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன கொடுங்க? தாகம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டோன்னா கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? நம்முடைய ஆத்துமாவில் தாகத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ளே வரும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ளே வரும் பொழுது நீ பலனடைந்து என்ன பண்ணுவ? எருசலேமில் தெரிஞ்சவங்க நல்லா சும்மா பேசலாம். எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது இப்போ சாட்சியாக நீங்கள் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக எது அவசியம்? கண்டிப்பாக எல்லாரும் பேசலாம். வாலிப தம்பிமார் வாய் திறந்து பேசுங்க. உங்களை வச்சு தான் கர்த்தர் நிறைய காரியங்களை செய்ய ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சரியா? அதே மாதிரி வாலிப தங்கைமார் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது என்ன கேட்குறோமோ அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். சரியா? அதனால நம்ம சாட்சியாக வாழணும்னா நமக்கு என்ன தேவை? பரலோகத்து கேட்கணும் சத்தம். என்ன தேவை? எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்கீங்களோ? என்னடா பேச சொல்கிறாங்களேன்னு. என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பாக வேணும். யாருக்கு அவர் ஊற்றுவார்? திரும்ப சொல்கிறேன், யாருக்கு அவர் ஊற்றுவார்? தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரை ஊற்றுவேன், அவர்கள் பலனடைந்து எல்லா இடமும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள் வீட்டில், வெளியில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னா உங்களுக்குள்ளே என்ன ஆவியின் அபிஷேகம் தேவை? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. கர்த்தர் ஒன்றை அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காகன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் படிக்கிற காலேஜில் ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்காக கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உனக்கு கொடுக்குறார். அதே மாதிரி நீ வேலை பார்க்குற இடத்துல அப்படியே அமைதலாக இருக்கக்கூடாது. சினிமா பற்றி மற்ற காரியங்களை பற்றியெல்லாம் மற்றவங்களாம் எவ்வளவோ பேசுகிறாங்க.
அதுக்கு எவ்வளவோ நேரம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்காக என்ன செஞ்சுட்ருக்கணும்? உள்ளத்துக்குள்ளே ஜெபம் பண்ணி அவங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை பற்றி சொல்ல வேண்டும். இது மிக மிக முக்கியம். ரைட், பரிசுத்தாவின் அபிஷேகம். அடுத்தது 4வது என்ன சொன்னேன் நேற்று? ஆத்தும, வெரி குட், ஆத்தும ஆதாயம். நான் அதை இந்த வசனத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லை? ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க என்ன நடக்கும்? வெரி குட், அற்புதமும் அடையாளங்களும் நடக்கும். அப்போ பரங்கண்டோபுரத்தில் ஏசாமியை அறியாதவங்கெல்லாம் எங்கே வந்துடுவாங்க? ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. இடித்து கட்டணும் ஆலயத்தை, அப்படி தானே? நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பின்னாடி இப்போ நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இடம் போதக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த பரங்குன்றாபுரத்தை யாருக்கு சொந்தமாக்குவார்? ஏன் நான் பரங்குன்றாபுரம்னு சொல்கிறேன்னா, இது நான் பிறந்த ஊர், சரியா? இது என்னுடைய ஊர். இதில் எனக்கும் பங்கு உண்டு, சரியா? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இதில் பங்கு இருக்குது. பரங்குன்றாபுரத்துக்கு நீ போனியே, எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தின, யாருக்கு நீ ஆண்டவரை பற்றி சொன்ன அப்படின்னு ஏசாமி கேட்பார், சரியா? அப்படி இருக்கும்போது பரங்குன்றாபுரத்திலேயே வாழுகிற உங்களை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். சரி, நம்ம 4 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு பேசிக் இன்னொரு காரியம் ஒன்று. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை அப்படின்னா நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்காவிட்டால், வேதம் வாசிக்காவிட்டால், கடவுளுடைய சமூகத்தில் அமராவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை தோல்வியிலேயே முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை சில வாலிப தம்பிமார் சிலர் மற்றவங்கள ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க. அவங்க அம்மாமாரை கிண்டல் அடிப்பாங்க, அப்பாமாரை கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுடைய முழங்கால் தான் உங்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக வாழ வைக்கும். உங்களை உயிரடைய செய்யும். உங்களை இந்த உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகும். அதுக்கு காரணம் தாய் தகப்பனுடைய ஜெபம். இங்கே உட்கார்ந்துருக்கிற தாய் தகப்பன்மார், நீங்கள் நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் சொத்து சேர்க்கலாம், சுகம் சேர்க்கலாம், வீடு சேர்க்கலாம், பங்களா சேர்க்கலாம், பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக முக்கியமானது எது? சொல்லுங்கள் சத்தமா. அப்போ தான் நம்ம காதுக்குள்ளே போகும். சொல்லுங்கள் சத்தமா. ஜெபம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? தோல்வி அடைஞ்சிருவோம். அப்போ வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு எது மிக அவசியம்? ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். யாரெல்லாம் காலையில், நான் கேட்குறேன், தயவு செய்து கோவிச்சுக்காதீங்க, யாரெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவா? மினிமம் நான் அரை மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. கை தூக்க வைக்கப்படுறீங்களா? அல்லது நல்லா தூக்குங்க. ஒரு கொஞ்சம் பேருடைய கை தூக்கப்படுது. வெரி குட். 5-6 பேர் தூக்கியிருக்காங்க. ஜென் சைடு தூக்குங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஜெபிக்க மாட்டிங்களா? வெரி குட், ப்ரைஸ் காட். சரி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க அரை மணி நேரத்துக்கே திண்டாடுது, அப்புறம் 1 மணி நேரத்துக்கு எங்கே போக? அப்படியா? இந்த தங்கச்சி ஜெபிக்கிறா, ப்ரைஸ் காட். சரி, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு? சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? யாருக்குமே தெரியாது. அப்போனா நம்ம வேதத்தை நேசித்து வாசிக்கலைன்னு அர்த்தம். ஓடுற ஓட்டத்தில் நம்ம வாசிட்டு போயிட்டுருக்கோம். காலையில் எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ட்ரெஸ் பண்ண வேண்டியது, முழங்கால் படி போட்டு இந்த ஆர்சி பீப்புள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆர்சி பீப்புள் இப்படி என்னவோ செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சுட்டு 2 நிமிஷத்தில் ஓடிடுறது. ஆண்டவரே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 9:30 மணிக்கு பஸ்ஸு, மணி 9:20 ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, டாட்டா பாபாய் அப்படின்னு ஆண்டவர் அங்கேயே இருக்க வச்சுட்டு நம்ம எங்கே போய்டுறோம்? ஆமாம், ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு, வேலை பார்க்குற இடத்துக்கு ஏசாமிக்கு டாட்டா சொல்லிவிட்டு அம்மா அப்பாவுக்கு டாட்டா சொல்கிறோம்ல. எதுக்காக டாட்டா சொல்கிறோம்? நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறோம், அப்படி தானே? அது மாதிரி ஏசாமியை நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க, நான் எங்கே போகிறேன், என்னுடைய வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பாபாய் சொல்லிட்டு போயிடுறோம், அப்படி தானே? ஆண்டவர் இதை அருவருக்கிறார். தம்பி தங்கச்சி, அக்கா அண்ணன், சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்மானம் பண்ணணும்.
என்னுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மினிமம் அரை மணி நேரமாவது. நான் இப்படி சொல்கிறதே தப்பு. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு, யோவான், யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு சொல்லுங்கள்? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்டார். எவ்வளோ நேரம் ஜெபிக்க சொன்னார்? எவ்வளோ நேரம்? அவர் ஜெபிச்சார், ராத்திரியும் பகலும் ஜெபிச்சார். ஆனால் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது ராத்திரியும் பகலும் இல்லை. அதுக்கு சில விசேஷித்தவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்குறாரு. மற்றவங்களாம் எவ்வளோ நேரமாக ஜெபம் பண்ணணுமா? எவ்வளோ நேரம்? சத்தமாக சொல்லுங்கள், அப்போ தான் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். 1 மணி நேரமாவது கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா சாத்தா என்ன செஞ்சிருவான்? சாத்தா அந்த இடத்த பிடிச்சுக்குவான். சரியா? நமக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்காது? வெற்றி கிடைக்காது. அதனால ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாமி இந்த 3 பேரை பார்த்து சொன்னார். எங்கே வச்சு சொன்னார்? அதை எங்கே வச்சு சொன்னார் சொல்லுங்க? கெத்செமனே தோட்டத்தில் வச்சு சொன்னார். எதுக்காக சொன்னார்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொன்னார். எதுக்காகனா நாளைக்கு அவர் என்ன செய்ய போகிறாங்க? ஆமாம், சிலுவைக்கு கொண்டு போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்க போனார். ஏன்னா அவருடைய உள்ளம் ஆத்மா மிகவும் வியாகுலப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னார். இல்லை, அவருக்கே தன்னுடைய சோதனையை தாங்கிறதுக்கு என்ன தேவை இருந்துச்சு? என்ன தேவை இருந்துச்சு? பலன் தேவை இருந்துச்சு. அந்த பலனுக்காக அவர் என்ன செஞ்சாரா? கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, தன்னோடு கூட சேர்ந்து 3 பேரை ஜெபிக்க அழைத்து கொண்டு போனார். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆவியில் பலன் கிடைக்கும். அதுக்காக ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? 3 பேரும் நல்லா கொரட்டை விட்டு நிம்மதியாக தூங்குனாங்க. ஆண்டவர் அங்கே அழுது ஜெபிக்கிறாரு. இவங்க 3 பேர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. அதனால 3 பேர் சோதனைக்குள்ளே ஆப்பிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? பேதுரு என்ன பண்ணா? பேதுரு மறுதளிச்சான். மற்ற 2 பேரும், யோவானும் யாக்கோபும் ஓடி போயிட்டாங்க. பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சோதனையில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜெயிச்சிருப்பாங்க, நின்று பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாதவருடைய வாழ்க்கை எது இல்லாத வாழ்க்கை? கூரை இல்லாத வீடு மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தாய்மார்களே, தந்தைமார்களே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் என் தேவன் 24 மணி நேரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்காவிட்டால் நான் யார் கிடையாது? கிறிஸ்தவனே நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக கிடையாது. சரியா? அதனால் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்க எனக்கு நீங்கள் பலன் தாங்க. யாரெல்லாம் இன்னையிலேருந்து 1 மணி நேரமாக இல்லாட்டா கூட அரை மணி நேரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்க சின்சியராக கர்த்தருடைய சமூகத்தில் எல்லோரும் கண்ணை மூடுங்க. எல்லோரும் கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு அரை மணி நேரமாவது நான் இன்னையிலேருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க. ஏன்னா சத்துருக்கள் நிறைஞ்ச உலகம், பிசாசுடைய வல்லமைகள் நிறைந்த உலகம். இதில் நான் வெற்றி பெறணும்னா ஜெபம் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. அதனால் இன்றையிலேருந்து நான் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களாம் நல்ல கைகளை தூக்குங்க பார்க்கலாம். ஏசப்பா பார்க்குறாரு, வேறு யாரும் உங்களை பார்க்கல. நீங்கள் கை தூக்குங்க. கர்த்தர் உங்களுடைய பொருத்தனைகளை அவர் நிறைவேற்றுவது அவருடைய கடமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கைகளை கீழே போட்டுக்கொள்ளலாம். மற்றவங்க வீட்டில் போய் தீர்மானம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? அப்போது ஏசாமிக்கே ஜெபம் தேவைன்னா நமக்கு ஜெபம் தேவையா தேவையில்லையா? கண்டிப்பாக தேவை. சரியா? சத்துருக்களை மேற்கொள்ள, வியாதிகளை மேற்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பலவிதமான கஷ்டங்களை மேற்கொள்ள என்ன தேவை? ஜெபம் தேவை. டிஎல் மூடின்னு ஒரு பிரசங்கியாக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி அவருடைய முழங்கால்லாம் தேய்ஞ்சு போய் அது என்ன சொல்லுவாங்க, காய்ப்பு பிடிச்சிருந்துச்சு. அவர் கர்த்தர் அவரை வலிமையாக பயன்படுத்தினார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரணம் என்னது? ஜெபம். சரியா? நம்ம பைபிளில் பார்க்குறோம்,
எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. இதில் எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். எசேக்கியா ராஜா, நீங்கள் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். போதும். இங்கே எசேக்கியாவை பற்றி பார்க்குறோம். எசேக்கியா ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் அவருடைய குணங்களை பற்றி இந்த வேதாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது. பொதுவாக வந்து ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களா? பொதுவாக ராஜாக்கள்லாம் கொஞ்சம் கொடூரமானவங்களாக தான் இருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் வேதத்தில் வந்து சில ராஜாக்களை பற்றி நம்ம பார்க்குறோம். தாவீது ராஜாவை பார்க்குறோம், சாலமன் ராஜாவை பார்க்குறோம் இல்லையா? சில ராஜாக்கள்லாம் பார்த்தோன்னா அந்த ராஜாக்கள்லாம் யாருக்கு பயந்து வாழ்ந்தார்கள்? கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அதில் ஒருத்தர் தான் யார்? இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா 25வது வயது இருக்கும்போது அவர் எங்கே வந்தார்? அரசாங்கத்துக்கு வந்தார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் வந்து ராஜாவாக இருந்தது எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா 29 வருஷங்கள். எத்தனை வருஷம் அரசாண்டாரா? 29 வருஷம் எருசலேமை அரசாண்டார். ஆனால் இந்த ராஜா வந்து அவருடைய குணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா தாவீது ராஜா மாதிரி யாருக்கு பயந்து நடந்தான்? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். சரியா? அவனுடைய முதல் குணம் ராஜா யாருக்கு பயந்து நடந்தான்? கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதுக்கடுத்து அவன் மேடைகளை என்ன பண்ணானா? மேடைகளெல்லாம் விக்கிரகத்தில் உள்ள மேடைகள் எல்லாவற்றையும் அகற்றி விட்டான். அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் வந்து சிலைகளை எல்லாவற்றையும் என்ன செஞ்சானா? தகர்த்தானா. ஏன்னா ஒரு ராஜா வந்து சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜா. ஆனால் அங்கே உள்ள மேடைகளை அல்லது சிலைகளெல்லாம் தகர்க்கணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. நமக்கு நல்லா தெரியும். இதில் நம்முடைய நாட்டில் பலவிதமான மக்கள் வாழ்கிறோம் இல்லையா? சொல்லப்போனால் பலவிதமான தெய்வத்தை வணங்குகிற மக்கள் வாழ்கிறார்கள். எல்லா மதங்களையும் மதிக்கணும் அப்படின்றது அரசாங்க சட்டம். அதனால எந்த சிலையும் என்ன செய்ய முடியாது? நம்ம இஷ்டத்துக்கு உடைக்க முடியாது, தகர்க்க முடியாது, இடிக்க முடியாது. ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, தான் ராஜாவாக வந்த உடனே தெய்வாதி தெய்வன் தான் கர்த்தர் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தில் அவரை காட்டிட்டு வேறொரு தெய்வம் இல்லை அப்படின்றது அவர் அறிந்திருந்தபடியினால அவர் என்ன பண்ணாரா? மேடைகள் எல்லாவற்றையும் தைரியமாக அகற்றினார். சிலைகளை எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா? உடைத்து போட்டார். அப்புறம் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை. இதை நீங்கள் பார்க்கும்போது எல்லாரும் விட நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் 5ஆம் வசனத்தை மட்டும் நீங்கள் ஒருக்க வாசிக்கலாம். யாராவது இங்கே பாருங்களேன். இதில் ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று, அவனுக்கு யார் மேலே நம்பிக்கை இருந்துச்சு? யார் மேலே நம்பிக்கை இருந்தது? சத்தமாக சொல்லுங்கள். யார் மேலே நம்பிக்கை இருந்துச்சு? கர்த்தர் மேலே. நமக்கும் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆனால் அப்பப்போ கர்த்தர் மேலே என்ன வந்துடுது? சந்தேகம் வந்துடுது இல்லை? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்குறாரா? கர்த்தர் என் குடும்பத்தை பார்க்குறாரா? கர்த்தர் என் கண்ணீரை காண்கிறாரா அப்படின்னு சொல்லி அடிக்கடி நமக்கு என்ன வந்துடுது? சந்தேகம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவை குறித்து கர்த்தரே சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இவனுடைய நம்பிக்கை வந்து இவனுக்கு முன்னால் இருந்த எந்த ராஜாக்களுக்கு கிடையாது, இவனுக்கு பின்னால் வருகிற ராஜாக்களுக்கும் கிடையாது. அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கிங். சரியா? அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையில் அவருக்கு முன்னாலும் ராஜா கிடையாதான், அவருக்கு பின்னாலேயும் ராஜா கிடையாது. இதே மாதிரி சாலமனை பற்றி ஆண்டவர் சொல்வார், அவனுக்குரிய ஞானம் உலகத்தில் அவனுக்கு முன்னாலேயும் உள்ள ராஜாக்களுக்கு கிடையாது, அவருக்கு பின்னால் உள்ள ராஜாக்களுக்கும் கிடையாது. அப்படி விசேஷத்தை ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சாலமனுக்கு. அதே மாதிரி இவனுக்குள்ள நம்பிக்கை, யார் மேலே வைத்திருந்த நம்பிக்கை?
ஆண்டவர் மேலே வச்சிருந்த அசையாத நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, நம்ம கர்த்தருடைய அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கையை விட்டு பின்வாங்கவே கூடாது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தினுடைய வைராக்கியத்தை பார்த்து தான் கர்த்தர் ஒன்று அந்த பூமியில் ஆசீர்வாதமாக வைக்க முடியும். சரியா? இங்கே பார்க்குறோம், இந்த ராஜா கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவன். இவனை போல ராஜாக்கள் நம்பிக்கையில் முந்தியும் கிடையாது, பிந்தியும் கிடையாது. அடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அவன் கர்த்தரை விட்டு என்ன செய்யலையா? பின்வாங்கவே இல்லை. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா. அதுக்கு அடுத்து பாருங்க, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். யார் கை கொண்டு நடந்தது? எசேக்கியா ராஜா. எதை கை கொண்டு நடந்தாரா? மோசேக்கு கற்பித்த நியாயப்பிரமாணங்கள், நியாயங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? பின்பற்றி நடந்தான். சரியா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நியாயப்பிரமாண கற்பனைகள் எல்லாவற்றையும் கையில் கொடுத்துருக்காரு. கற்பனைகள் எத்தனை? 10. தினமும் நம்ம சர்ச்சில் கற்பனைகளை சொல்கிறோம் இல்லையா? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. வீட்டில் தெரியும், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுறோமா கனம் பண்ணலையான்னு சொல்லி. இல்லை, அதே மாதிரி போய் சொல்லாதிருப்பாயாக, எல்லா சொல் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இல்லை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி. 10 கற்பனைகள். நம்ம எத்தனை கற்பனைகளில் உண்மையாக இருக்கிறோம்? ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணாரா? கடவுளுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டார். ராஜாவுக்கு ஏதாவது குறை இருக்குமா? நிச்சயமா இருக்காது. தேசம் முழுவதும் அவருக்கு சொந்தம். அதில் இருக்க பொண்ணு, பொருள், வெள்ளி எது வேண்டுமானாலும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு குறையே கிடையாது. அவர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற அநேகர் யாரை நேசிக்கிறது இல்லை? ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை. சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு மனைவி, பிள்ளைங்க, எனக்கு வேண்டிய கார் இருக்குது, எனக்கு நல்ல பெரிய வீடு இருக்குது, எனக்கு வேண்டிய வசதிகள் இருக்குது, நிறைய பொண்ணு, பொருள், சொத்து, சுகம் எல்லாம் இருக்குது, எனக்கு எதுக்கு கடவுள் தேவை அப்படின்னு இருக்காங்கல்ல. பைபிளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் ஒரு இன்சிடென்ட் வருது. என்னென்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தானா, அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு ராத்திரியெல்லாம் அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். நான் நிறைய விளைச்சல் எனக்கு இருக்குது, நிறைய நான் பயிரிட்டு நிறைய விளைச்சல் இருக்குது, நான் அதுக்காக களஞ்சியங்களை என்ன செய்ய போகிறேன்? களஞ்சியங்கள்லாம் பத்தலை, அதனால் களஞ்சியங்களை இடித்து நான் கட்ட போகிறேன். அப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பொண்ணு, பொருள் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு நான் வச்சுருக்கிறேன், என் களஞ்சியத்தை இடித்தா கூட வைக்கிறதுக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது அப்படின்னு சொன்னப்போ ராத்திரி தூக்கத்தில் ஆண்டவர் கேட்டாரா, எப்பா நீ எல்லாத்தையும் நீ சேர்த்து வச்சுருக்கிற, ஆனால் இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? ஆண்டவர் கேட்டார். கேட்ட உடனே அவன் திங்க் பண்ணியிருப்பான், மனம் திரும்பினானா திரும்பலையான்னு வேதத்தில் போடப்படலை. சரியா? அதனால ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் போவது எதை காட்டிலும் அரிதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஊசியின் காதில் ஒட்டகன் உடையிறத காட்டிலும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்காக ஐஸ்வர்யவான்கள் யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா அல்லது ஏழையா? பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய சொத்துக்களையும் அவருடைய சம்பத்துக்களையும் என்ன தாங்க முடியல? பூமி தாங்க முடியல. அவ்வளோ பெரிய சொத்துக்காரரு. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் யாருக்கு மிகவும் பிரியமானவன்? கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், கர்த்தருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய சொத்தை பூமியை தாங்க முடியல, அவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் அந்த சொத்து சுகம் மேலே யாருக்கு நம்பிக்கை கிடையாது? ஆபிரகாமுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆதியில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த பரலோகத்தை நாடி சென்றார்கள். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூமியில் நான் பரதேசின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வந்தால் நீ பரலோகத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியா? அல்லது ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த சொத்து சவத்தை நான் சேர்த்து வைத்தேன், என் பையன் இப்போ தானே வேலைக்கு போயிருக்கான், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், 1 வருஷம் கூட அவன் கொடுக்கறத அனுபவிக்க முடியலே, என்னால் பரலோகத்துக்கு போக முடியாது சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வர நீ
ஆயத்தமாக இருக்கிறாயா? நம்ம பார்க்குறோம் நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இஷ்டம் போல் சேர்க்குறாங்க. நான் யாரை குறிப்பிட்டு சொல்லலை, இஷ்டம் போல் சேர்க்குறாங்க. தேவைக்கு மிஞ்சி பல தலைமுறைகள், 10 தலைமுறை 50 தலைமுறைக்கு கூட சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி தானே? ஆனால் அந்த சொத்து சுகமெல்லாம் யாருக்குரியது? யாருக்குரியதோ அவங்களுக்கே சொல்லுங்களேன், அவங்களுக்கே தெரியாது இல்லை? அதனால நம்ம சேர்க்க வேண்டியதுதான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கக்கூடாது? எங்கே இருக்கக்கூடாது? பூமியில் இருக்கக்கூடாது. தாமரைப்பூ பார்த்துருப்பீங்க இல்லை? தாமரைப்பூ வந்து தண்ணியில் வளருது. ஆனால் தண்ணியில் மேலே மிதக்கும், அது உள்ளே என்ன செய்யாது? ஆளாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து எதை போல் இருக்கணும்? தாமரைப்பூ மாதிரி. தாமரைப்பூன்னு பைபிளில் போடல, ஆனால் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாமரைப்பூ மாதிரி அது எப்படி தண்ணியில் மிதந்தாலும் அது தண்ணிக்குள்ளே போகலையோ, தண்ணிக்குள்ளே ஒட்டலையோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை பூமியில் நம்ம எல்லா சம்பிரதாயம் எல்லாம் கிடச்சி நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தாலும் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கக்கூடாது? சொத்து மேலேயோ பொருள் மேலேயோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி அம்மா அப்பா மேலே, கணவர் மேலே, மனைவி மேலே அதிகமான அன்பு யாரை விட ஜாஸ்தி இருக்கக்கூடாது? ஆண்டவர் மேலே வைத்த அன்பை விட ஜாஸ்தி இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் என்னுடைய கணவர் இறந்துட்டாங்க. 10 வருஷம் தான் இருந்தாங்க. ஆனால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் 16 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் அளவு கடந்த அன்பு அவங்க மேலே வச்சுருப்பேன். அடிக்கடி அவங்க வந்து இறந்ததுக்கு ரீசன் நான் வச்ச ஆண்டவருக்கு மேலே, ஆண்டவரை விட வச்ச அன்புனால கர்த்தர் அவரை எடுத்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு. ஒரு முறை எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட எங்கள் அண்ணன் என்னை ஜெபம் பண்ணுறக்காக என்னையும் என் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாங்க. என் பிள்ளைங்க அப்போ ரொம்ப குட்டி பிள்ளைங்க. என்னை யாருன்னு எஸ்ஐகே அவருக்கு அண்ணனுக்கு தெரியாது. என்னுடைய அண்ணன் வந்து எங்கள் அண்ணனை மிஸ்டர் மேனுவல் ஜெயராஜ் மதுரையில், அவங்களே நல்லா அவருக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க 2 பேரும். அதனால தங்கச்சி வா ஜெபம் பண்ண போகலான்னு அவங்க எங்கள் வீட்டில் அவங்க இறந்த புதுசு. அப்போ கூட்டிகிட்டு போனப்போ என்னை யாருன்னே தெரியாது. மேடையில் நான் பிள்ளைகளோட போய் நின்ன உடனேயே அவர் சொன்னார், உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இல்லை, இறந்துச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து தேவனுடைய அன்பை காட்டிலும் உங்கள் கணவர் மேலே வச்ச அன்பு. ஆனால் இப்போ நீங்கள் அழுகிற அழுகையை தேவனால் சகிச்சிக்கவே முடியல. அவ்வளோ உங்களுடைய கண்ணீர் வந்து அவருடைய துருத்தியில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னா, அநேக நேரம் நான் நினச்சிருக்கேன், ஐயோ இந்த சத்தியத்தை நான் முதலே அறிஞ்சிருந்தேன்னா அவ்வளவு அனுபவிச்சிருக்க மாட்டேனே. இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், சில சமயங்களில் நம்ம எது மேலேயாவது, எந்த பொருள் மேலேயாவது, எந்த மனுஷர் மேலேயாவது நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் எல்லாரை காட்டிலும் யாரை நேசிக்கணும்? எல்லாரை காட்டிலும் தேவனை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னை விட மனைவியாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிறவன் வீட்டையாவது இருக்கல வசனம் மத்தையில் இல்லை, நேசிக்கிறவன் எவனோ அவன் எனக்கு பாத்திரன் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம பாத்திரம் உள்ளவங்களாக இருக்கணும்னா, ஆண்டவரை விட இந்த உலகத்தில் உள்ள எப்பேற்பட்டவங்களோ எப்பேற்பட்ட பொண்ணோ பொருளோ நமக்கு என்ன எப்படி இருக்கக்கூடாது? சாத்தியமாக இருக்கக்கூடாது. அதனால நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? யார் மேலே இருக்கணும்? சொல்லுங்களேன், யார் மேலே இருக்கணும்? போய்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் வர மாதிரி இருக்குது. யாரை கூப்பிடுறோம்? அம்மான்னு அம்மாவையே கூப்பிடுறோம். யாரை கூப்பிடுறோம்? ஏசப்பான்னு கூப்பிட்ட உடனே யார் வந்துடுறா? ஏசாமி வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க. யாருக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க? ஆக்சிடெண்ட்டில் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஏசாமி உதவி செஞ்சுருக்காங்கல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும். அது மட்டும் இல்லை, தினமும் கர்த்தருடைய அன்பை என்ன செய்யணும்? ருசிக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கணும். 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க 1 மணி நேரமாக மாற்றுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க 2 மணி நேரமாக மாற்றுங்க. நான் நினைப்பேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ தசம பாகம் 10ல் 1 கொடுக்குற மாதிரி நேரத்தில் கொடுக்கணுன்னா எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? 2 மணி நேரமோ 40 நிமிஷம் ட்ரை பண்ணுங்கள். சரியா? நான் வந்து செய்யாததை சொல்லலை, நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். சில சமயம் உட்காந்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பத்தாதும் உண்டு. எதுக்காக சொல்கிறேன்? ஏன்னா ரெகுலராக 2.5 மணி நேரம் நான் ஆண்டவருக்கு செலுத்துறது கிடையாது. 1 மணி நேரம் ஷுவர். ஆனால் 2.5 மணி நேரன்றது நான் ரொம்ப ஆசைப்படுற ஒன்று. ஏன்னு சொன்னால், கர்த்தரோடு நம்ம ஐக்கியம் வைக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் பெருகும், சந்தோஷம் பெருகும், சமாதானம்
பெருகும், நிம்மதி பெருகும், பரிசுத்தம் பெருகும். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஜாதிகளாக கர்த்தர் வைப்பார். சரியா? அதனால ஜெபம் மிகவும் அவசியம். இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம், எசேக்கியா ராஜா யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரா? யார் மேலே? யார் மேலே? எல்லாரும் சொன்னாதானே எனக்கு உற்சாகமாக இருக்கும். யார் மேலே? கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவரை விட்டு என்ன செய்யலையா? அவர் பின்வாங்கவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கவே கூடாது. அவன் ஒரு ஜெப வீரனாக இருந்தான். நான் ஷார்ட்டாக சொல்ல ஆசைப்படுறேன், ஏன்னா கொடுத்த நேரம் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுது. சரியா? ரைட். இப்போ எசேக்கியா ராஜாவுடைய குணங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன குணம்? எல்லோரும் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன குணம்? சொல்லுங்க. கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தான். யார் மாதிரி? வெரி குட். தாவீதை மாதிரி செஞ்சான். ரெண்டாவது, மேடைகளை எல்லாம் தகர்த்து போட்டான். மூணாவது சொல்லுங்க, என்ன பண்ணா? புரியல. சிலைகளை தகர்த்து போட்டான். நாலாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சான். அவனை மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க முன்னாலேயும் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. அடுத்தது, கர்த்தரை விட்டவன். இதெல்லாம் எதுக்காகனா நமக்காக தான். சரியா? அதுக்காக தான் சொல்கிறேன். ராஜாவுடைய குணநலன்கள் என்னெல்லாம் பெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இன்னும் வாசிட்டே போகலாம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட 24 மணி நேரமும் 365 நாள் இருக்காரா? டெஸ்ட் பண்ணி பாருங்க. இருக்கிறவங்க ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். வெரி குட். சார், ஆண்டவர் நம்ம கூட 24 மணி நேரமும் இருக்க அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். சரியா? பாவம் செஞ்சுட்டு, ஸ்மோக் பண்ணிவிட்டு, அப்புறம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு, அப்புறம் கெட்ட வார்த்தை பேசிட்டு, பொய் சொல்லிவிட்டு, அம்மா அப்பாவை அடிச்சுட்டு, இப்படிலாம் இருந்தால் கர்த்தர் உங்கள் கூட இருப்பாரா? நிச்சயமாக இருக்க மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்கள் கூட இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அரோகதி. நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். சரியா? அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஒருவேளை கர்த்தருடைய பயம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா, அல்லது நான் இப்போ சொன்ன மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்ருப்பீங்கன்னா, இன்றைக்கே என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். இங்கே பார்க்குறோம், ராஜா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார். கர்த்தரை விட்டு அவர் என்ன செய்யலை? பின்வாங்கலை. கர்த்தர் அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாராம்? கூட சென்றார். அவன் போகிற இடம், பைபிளில் பாருங்கள், அவர் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நம்ம செய்கிற காரியங்களில் என்ன இருக்குமா? என்ன இருக்கும்? இந்த சைட்லேருந்து ஊழியக்காரங்க தான் சொல்கிறாங்க. என்ன இருக்கும்? அனுகூலம் இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம செய்கிற தொழிலெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இல்லை, சங்கீதம் 1 அதிகாரம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அது இலை உதிராது. சரியா? அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரானால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்கே எசேக்கியா கூட யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். அதனால் அவன் செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சுச்சான்? வாட்சு தான். அவை போகிற இடமெல்லாம் என்ன கிடச்சிது? அனுகூலமான துணையாக அவர் இருக்கிறார். அனுகூலமாயிற்றுன்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு நேரம் ஆகிறதுனால இவருடைய வாழ்க்கையில் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை அவர் ரொம்ப வியாதிப்பட்டார். அது சாதாரண வியாதி அல்ல. வேதம் சொல்லுகிறது மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அப்போது அவருக்கு தெரியுது, நம்ம உலகத்தில் என்ன செய்ய மாட்டோம்? உயிரோட வாழ மாட்டோம், செத்து போயிடுவோம் அப்படின்ற அந்த உள்ள மரண பயம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் அவன் தான் நேசிக்கிற குமாரன் அப்படின்றதுனால ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். யார் அனுப்புகிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பி சொல்கிறாரு, ராஜாவே நீங்கள் உங்கள் வீட்டு காரியங்களை என்ன பண்ணுங்க? ஒழுங்குபடுத்துங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆமாம், சாக போகிறீங்கன்னு சொல்லி யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? ஒரு சூப்பரான காரியம் ஒன்று பண்ணான். என்ன பண்ணான்? கர்த்தருடைய சமூகத்தில், ஆமாம், சுவருக்கு பின்னால்
திரும்பி கதறி கதறி அழுகிறான். எதற்காக? எதற்காக சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் யாராவது வியாதியாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா இல்லையா? அழுது ஜெபம் பண்ணுவோமா இல்லையா? அப்படி தானே? இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவரோட நல்ல தொடர்பு இருந்ததுனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், அவர் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற மனுஷன், அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும் நம்ம ஜெபம் பண்ணா கண்டிப்பாக கர்த்தர் கேட்பார் அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ள ஆழமாக இருந்ததுனால அவர் சுவர் பக்கமாக திரும்பி ஓடு அழுகிறார். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என்ன கொடுங்க? ஜீவன் கொடுங்க. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. நம்ம பார்க்குறோம். அழுகிறாரு. அழுத உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பாதி தூரம் தான், முற்ற வரைக்கும் தான் போயிட்டுருக்கிறாரு. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா நீ திரும்பி போய் என் பையன்கிட்ட சொல்லு, உனக்கு நான் எத்தனை வருஷம் கூட்டி தருவேன்? எத்தனை வருஷம்? 15 வருஷம் நான் கூட்டி தரேன்னு போய் சொல்லுன்னு. பாருங்கள், வித்தின் அ மினிட், கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே கர்த்தருடைய சத்தம் திரும்ப வருது, நான் உனக்கு 15 வருஷங்களை கூட்டி தருகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். சகோதரியே, உன்னுடைய கண்ணீர், நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற உன்னுடைய கண்ணீர் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்லுது, நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன்னுடைய அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அவர் வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் கதவு பூட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய கண்ணீரை நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஊற்றினா கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வெளியரங்கமாக பலன் கொடுக்கிற தேவன். இங்கே எசேக்கியா அழுகிறான், கண்ணீர் விட்டு கதறி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கதறான். ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அவனுக்கு? 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறார். இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார், உன்னுடைய கவலைகளை அவர் பார்க்கிறார், உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்தது. இதை நான் போட சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய கஷ்டம் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துச்சு. திடீர்னு சொல்லி 2010 எங்களுடைய ஸ்கூல் ஏலத்துக்கு வந்துருச்சு. ஹையர் செகண்டரி ஸ்கூல். நாங்கள் பேங்க்கில் 33 லட்சம் கடன் வாங்கியிருந்தோம். அதாவது ஸ்கூலை கட்டுறதுக்காக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக 33 லட்சங்கள் நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கட்ட முடியாமல் ஒரு 16 லட்சம் மட்டும் கட்டியிருந்தோம். மிச்சத்தை கட்ட முடியல. அது வட்டி மேலே வட்டி போட்டு 82 லட்சம் ஆயிடுச்சு. 82 லட்சம் ஆன உடனே கவர்மெண்ட்டில் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, பேங்க்லேருந்து வர்றாங்க, உங்களுடைய ஸ்கூலை ஏலம் விட போகிறோன்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைமில் 82 லட்சம் என்னால் கட்ட முடியல. அப்போது ஒரு மேனேஜர் வந்தார். அந்த மேனேஜர் நான் கடவுளுடைய நாவும் மகிமைக்காக நான் சொல்கிறேன், அந்த மேனேஜர் உங்கள் ஸ்கூலை அளக்கணும்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஸ்கூல் நடந்துட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால் ஸ்கூலை அளக்கக்கூடாதுன்னு. இல்லைம்மா, நான் கண்டிப்பாக அளக்கணும், கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் ஏலம் போகுதுன்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக ஏலம் போகாதுன்னு சொன்னேன். சரியா? என் கையில் 5 பைசா கிடையாது, 82 லட்சம் ரூபாய் கட்டணும். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், என் ஸ்கூல் நிச்சயமாக ஏலம் போகாதுன்னு சொல்கிறேன். உடனே அவர் சொன்னார், இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன் மிஸ்டர் மேனுவல் ஜெயராஜ் அவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு, அவரே உங்களுக்கு உதவி செய்யலை, அப்புறம் எப்படி உங்கள் ஸ்கூல் ஏலம் போகாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், வானத்தையும் பூமியை படைச்ச ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கண்டிப்பாக ஏலம் போக விட மாட்டார். ஏன்னா அந்த ஸ்கூல் யார் கொடுத்தது? அவர் கொடுத்தது, அவர் சொல்லி ஆரம்பித்த ஸ்கூலு. அதனால் நிச்சயமாக ஏலம் போகாது. அவர் நினச்சிருப்பார், இந்த அம்மா நல்லா சவுடால் அடிக்குதுடா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆள் போயிட்டு அடுத்தடுத்து பேப்பரில் விளம்பரம். நாங்கள் இதை எப்படியாவது மீட் எடுக்கணும்னு நானே என்னுடைய அண்ணன் எல்லோரும் கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸில் போய் பேசுகிறோம். ஆனால் அங்கே உள்ள GM DMலாம் ஒருத்தர் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்போது எனக்கு நான் என்ன பண்ணனே தெரில, ரொம்ப அழுகிறேன். இப்போது 3 நாளாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு 1 வீக்குள்ளே நினைக்கிறேன் ஏலம் போகிறதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த டைமில் நான் அவற்றை எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறேன். என்னுடைய அண்ணன் சொல்கிறாங்க, இது என் தங்கச்சி, அவளுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் இல்லை, கஷ்டப்பட்டு ஸ்கூலை உருவாக்கியிருக்கிறா. எங்களுடைய கம்யூனிட்டியில் நிறைய நகை போடணும், கல்யாணம்லாம் பண்ணணும்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை செட்டில் பண்ணணும், தயவுசெய்து கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் வட்டியை குறைச்சி கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. சரின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டா என்னுடைய டாக்டர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறா, அம்மா பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நம்முடைய ஸ்கூல் ஏலம் போகுதுன்னு சொல்லி அப்படின்னு. உடனே அது ஒரு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நினைக்கிறேன் ஏலம் போகுதுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியாச்சு.
அதில் என்னோட பேர், என்னுடைய அண்ணன் செக்ரட்டரி ஸ்கூலில், அவங்க பேர், ஸ்கூல் பேர், என்னுடைய அண்ணி அவங்க ட்ரெஷரர், எல்லார் பேரும் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. என்ன பண்ணனே புரியல. மதுரை மாநகரம் ஃபுல்லாக பார்க்குது. சியோன் குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் ஏலம் போகுது. அதில் 82 லட்சத்துக்குன்னு சொல்லி வேறு போட்டிருக்காங்க. பல கோடிக்கு பெறும், ஆனால் 82 லட்சத்துக்கு ஏலம்னு சொல்லி என்ன பண்ணன்னு தெரியலை. எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதையும் செய்ய வல்லவர். அதுக்காக நான் சொல்ல வரேன். பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களுக்கு கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறேன். யாருமே செவி கொடுக்குற மாதிரி இல்லை. எங்கள் கையில் ஜட்ஜ்மெண்ட் நடந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் பேப்பரில் போட முடியும். கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு 82 லட்சத்துக்கு இத்தனாம் தேதி ஏலம் காலையில் 10:30 மணிக்கு சிண்டிகேட் பேங்க்கு முன்னாடின்னு சொல்லி, அந்த சிண்டிகேட் பேங்க்குக்கு முன்னாடி 82 லட்சம் கொண்டு போய் ஒரு 4 குரூப் ஆஃப் பீப்புள் ரெடியாக இருக்கிறாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. நானும் என்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் ஜோமனை ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். நாங்கள் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் கையில் வந்து வெறும் 4 லட்சம் இருந்துச்சு. அப்போது என்னுடைய லாயர் சொன்னார், ஒரு 10 லட்சம் மட்டும் ரெடி பண்ணுங்கள், 10 லட்சம் ரெடி பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 10 லட்சத்துக்கு 6 லட்சம் இன்னும் தேவை. வீடு வீடாக போயாச்சு, ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா கையில் காசு இருந்தால் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஏலம் போயிடுச்சுன்னா 6 லட்சத்தை என்ன செய்ய முடியாது, திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு யாருமே கொடுக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணன்னு தெரில. எல்லா இடமும் சுற்றிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு என்னுடைய ரூமுக்கு நான் வந்தேன், ஸ்கூலுக்கு வந்தேன். என்னுடைய பொண்ணு வந்து என் பக்கத்தில் நிற்கிறா. நாங்கள் ரூமை லாக் பண்ணுறோம். ஸ்கூல் நடந்துகிட்டே இருக்குது, யாருக்கும் தெரியாது. நான் பயங்கரமாக அழுகிறேன். அப்போ என்னோடய பொண்ணு சொன்னா, அம்மா அழாதீங்கம்மா, நீங்கள் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு போதும், நாங்கள்லாம் படிச்சுட்ருக்கோம், படித்து நாங்கள் சம்பாரித்து மேலே வந்துடுவோம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் உயிர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அழுகிறா. உடனே கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன்ட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் என்னென்னா, நீ வந்து எம்மா தெற்கு வாசலில், சவுத் கேட் ஒரு இடம் இருக்கும் மதுரையில், தெற்கு வாசலில் ஒரு 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 டாக்டர் இருக்கிறார், ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ வா, ஒரு ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான், ஆகா ஆண்டவர் ஏதோ வழியே திறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போகிறோம். போனால் அங்கே ஒரு என்ஜினியர், ஒரு லாயர், ஒரு ப்ரொஃபஸர் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 3 பேர் உட்கார்ந்துருக்கும்போது என்னுடைய அண்ணன் நான் எல்லோரும் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக சொல்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூல் வந்து ஏலம் போகும் அப்படின்ற சிச்சுவேஷனே இல்லாத ஒரு டைம் ஆண்டவர் வந்து எனக்கு காமிக்கிறார். நான் ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஸ்கூல் வந்து ஏலம் போகுதுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்போது அந்த சொப்பனத்தில் நான் பயங்கரமாக அழுகிறேன், ஏலம் போகுதான்னு சொல்லி. அப்போ என்னுடைய பிரதர் என் பக்கத்தில் நின்று, ஏம்மா அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சைன் பண்ணால் ஏலம் போகாது, நீ வா என் கூட அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட அவங்க தான் சொல்கிறாங்க ஏலம் போகுதுன்னு. நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், ஏலம் போகுதான்னு. இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி கடவுள் காட்டின வெளிப்படுத்தல். உடனே நாங்கள் 2 பேர் ஓடுறோம். நாங்கள் 2 பேர், என்னுடைய டாக்டர் 3 பேர் ஓடுறோம். ஓடிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்கே போய் நிற்கிறோம், யார் சைன் பண்ணால் யார் சைன் பண்ணல தெரில. முழிச்ச உடனே எனக்குள்ளே ஒரு பயங்கரமான பாரம், நம்ம ஸ்கூல் ஏலம் போக போகுது, ஆண்டவர் காமிக்கிறாரு அப்படின்னு கதறி அழுகிறேன். அப்போ என்னுடைய டாக்டர் மேலேருந்து ராத்திரி 2 மணிக்கு இறங்கி ஓடி வராங்க பிள்ளைங்க. ஓடி வந்து, அம்மா எதுக்குமா அழுகிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், இல்லைப்பா ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்கூல் வந்து ஏலம் போகுது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னா, என் மூத்த பொண்ணு சொன்னா, உங்களுக்கு ஏம்மா நீங்கள் என்னம்மா பைத்தியமா, கொஞ்சமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆண்டவர் கொடுத்த ஸ்கூலை ஏலம் போக்குறதுக்கு யாராலும் முடியாது, கவலைப்படாமல் தூங்கம்மான்னு சொல்லி அவள் போயிட்டான். ஆனால் 6 மாத காலம் அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வெளிப்படுத்தலுக்காக நான் ரொம்ப தினமும் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது உடம்பெல்லாம் வேர்க்கும், இந்த இரத்த நாளங்கள்லாம் வெடித்த மாதிரி ஒரு இது இருக்கும். அவ்வளோ பயந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி 6 மாதம் கழித்து ஸ்கூல் வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. எங்கள் கையில் 4 லட்சம், மொத்தம் மீதி 66 லட்சம் நான் கட்டணும். போய் அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்க போனதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்போ தான் அவங்க ஸ்கூலுக்கு மவுண்ட்டு கட்டி நாங்கள் வந்திருக்கோம், நாளைக்கு அந்த ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் ஆகும், ஒருவேளை உங்கள் தங்கச்சி ரொம்ப ஆசைப்பட்டால் நான் ஒரு சேர் போட்டு கொடுக்குறேன், உங்கள் மருமகளுக்கும் நான் சேர் போட்டு கொடுக்குறேன், மற்றபடி வந்து ஸ்கூல் நாளைக்கு எங்களுக்கு சொந்தமாயிடுன்றாங்க. உடனே நான் உள்ளத்துக்குள்ளே சொல்கிறேன், ஏண்டா எங்கள் ஸ்கூலில் நீ வந்து
சேர் போட்டு உட்காராதா, என்னுடைய தேவன் அப்படி செத்தா போயிட்டார், அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே ஆழத்தில் நான் தீர்மானம் பண்ணிவிட்டு ஆண்டவர் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். சார் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார், கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. உடனே என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நாங்கள் இந்த ஸ்கூலை நாங்கள் பணத்துக்காக நாங்கள் ரன் பண்ணலை. பணத்துக்காக ரன் பண்ணதாக இருந்தால் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இந்து மடாதிபதி என்கிட்ட 5 கோடிக்கு கேட்டார். நான் கொடுக்கல. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒருத்தர் அவரும் 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த ஸ்கூலை 5 கோடி கொடுங்கன்னு சொன்னார். நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? இது கடவுள் ஆரம்பித்த ஸ்கூலு, அவருடைய நோக்கம் இந்த ஸ்கூலில் நிறைவேறணும். நான் நினச்சிருந்தா 5 கோடிக்கு விற்று என் பிள்ளைங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு அழகாக நானே பேங்க்கில் காசு போட்டு சந்தோஷமாக நான் வாழலாம். அதுக்காக நாங்கள் ஸ்கூல் வைக்கிறேன் சார், இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு. உடனே அவருக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. என்னடா பணம் கட்டிட்டு வந்திருக்கோம் அவங்க ஸ்கூலுக்கு, அவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி என் மேலே அவருக்கு பயங்கர கோவம் வந்தது. அப்போ என்னுடைய அண்ணன் வாமா வெளியில் போவோன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டுன்னு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் என் காரில் அப்படி சாஞ்சிட்டு அழுதுகிட்டே நிற்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் என் பக்கத்தில் நிற்கிறாங்க, என்னோட டிரைவர், அவங்க டிரைவர், எங்கள் அண்ணி எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணாச்சி நான் முதலே சொல்லிட்டேன், கடவுளுடைய நாம மகிமைக்காக நீங்கள் அண்ணனை குறைக்காக சொல்லலை, கடைசியில் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க சரியா. அப்போது எங்கள் அண்ணன்ட்ட நான் கேட்குறேன், அண்ணாச்சி உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க முடியாதுன்னு தலையாட்டினாங்க. உடனே நான் சொன்னேன், என்னுடைய பொண்ணை பார்த்து சொன்னேன், சலோ நீ பயப்படாதம்மா, நாளைக்கு இந்நேரம் ஸ்கூல் ஏலம் போகும், ஆனால் ஸ்கூல் ஏலம் போக கர்த்தர் விடமாட்டார். நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் ஏலம் போச்சுன்னா 4 பாட்டில் மருந்து வாங்கிட்டு வருவேன். முதல்ல உங்கள் 3 பேருக்கு கொடுப்பேன், 4வது நான் குடிப்பேன். ஆனால் நம்முடைய தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்லன்னு. உடனே எல்லாருக்கும் கண்ணு கலங்கிச்சு. அதை பற்றி நான் கவலைப்படல. என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு எங்கள் அண்ணன் என்னை பார்க்குறாங்க. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜு எங்கள் வீட்டில் என்னுடைய நாத்தனார் பிள்ளைக்கு பொண்ணு கேட்க வந்திருந்தார். மதுரையில் உள்ள ஒரு பெரிய ஜட்ஜு, அவர் தான் ஹைகோர்ட் ஜட்ஜு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவர் தான் பெரிய ஆள். அப்போது அந்த பொண்ணு முடிவாயிடுச்சு எங்கள் வீட்டில் வச்சு 15 நாளைக்கு முன்னாடி. அப்போ எங்கள் அண்ணன்ட்ட நான் சொல்கிறேன், அண்ணாச்சி அந்த ஜட்ஜு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 15 நாளைக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அந்த ஜட்ஜால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ கண்டிப்பாக பண்ண முடியுமா, வா போகலாம் அப்படின்றாங்க. 8:30 மணி நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது 9 மணி. யார் ஹெல்ப் பண்ணாலும் இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு பிறகு யார் வீட்டையும் போய் தட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உள்ளே போன உடனே என்னை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் வீட்டில் வச்சு தான் பொண்ணு பார்த்தாங்க. அதனால் அப்போ அவர் கேட்டார், என்ன காரியமாக வந்தீங்க? அப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நாளைக்கு இந்நேரம் எங்கள் ஸ்கூல் தமேந்தியோட ஸ்கூல் ஏலம் போகுது, நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் கேட்டார், உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜி யாருன்னு கேட்டார். சரின்னு நாங்கள் அந்த பேரை சொன்னோம். பேரை சொன்ன உடனே அவருக்கு ரிங் பண்ணாங்க. ரிங் பண்ணி பேசினார். அவர் சொன்னார், டேவிட்னு ஆரம்பித்த உடனே சொல்லிட்டார், டேவிட் மெமோரியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அந்த ஸ்கூலான்னு கேட்டார். ஆமாம், அது நாளைக்கு ஏலத்துக்கு போகுது. ஆனால் என் கையை மீறி போயிடுச்சே, இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, பேப்பரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு கண்டிப்பாக ஏலந்தான், வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜட்ஜு அவர்கிட்ட சொன்னார், இல்லை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அதுதான், கண்டிப்பாக அந்த சொத்தை நீங்கள் காப்பாற்றி ஆகணும்னு. உடனே இவர் இந்த ஜட்ஜு அந்த ஜட்ஜுக்கு பேசுகிறாரு, எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. உடனே நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். அவர் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னார். எழுதி இன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியாக உங்கள் லாயர்கிட்ட போய் இதை கொடுங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவார். திரும்ப ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லி நான் போட்டுறேன். ஆர்கியூமெண்ட்டுக்கு வரும்போது உங்கள் ஸ்கூல் ஏலம் போயிடும், ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம் சரியா, பயப்பட வேணான்னு சொல்லிட்டார். அதனால் ஏன்னு சொன்னால், ஆக்சுவலாக அது கன்ஃபார்ம்டாக அவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும்ல. நான் வெளியில் ஏன் ஜட்ஜஸ் நேம்லாம் சொல்லலைன்னா அவங்களுக்கு இது ஆபத்து. அதனால் அவர் சொல்கிறாரு, ஏலம் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறார். உடனே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ராத்திரியாக போய் லாயர்கிட்ட கையில் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில் நான் ஜட்ஜ் இங்கே நிற்கணும், கோர்ட்டில் நிற்கணும். கோர்ட்டில் நிற்கிறேன், நானே என்னுடைய பொண்ணு என்னுடைய அக்கா பையன் எல்லோரும் கோர்ட்டில் நின்றுட்டுருக்கோம். கர்த்தர் அன்னைக்கு காலையில் முழங்காலில் நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், அதுக்கு முன்னாடி இதுதான் முக்கியமான பாயிண்ட், அதுக்கு முன்னாடி 3 நாட்கள்
நான் என் பிள்ளைங்க எல்லாரும் கதவை பூட்டிட்டு அந்த 7 அறிவித்ததுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கதவை பூட்டிட்டு வெளியில் கதவை பூட்டிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றக்காக ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 3 days நைட் அண்ட் டே ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல, சாப்பிடலை, முழங்கால் நின்று கதறோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் தன் மகனை பாவனையாக பெற்றுக்கொண்டான் அப்படின்னாரு. ஆபிரகாம் தன் மகனை பாவனையாக பெற்றுக்கொண்டான். பாவனைனா என்ன? பாவனைனா சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்குறது. அப்படி தானே செஞ்சார் ஆபிரகாம? இல்லை, ஆமாம். ஈசாக்கை கொடுக்கும்போது பலி கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு, ஆனால் வாங்குற மாதிரி வாங்கிட்டார். அது மாதிரி அந்த தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் தன் மகனை பாவனையாக பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கார். இப்படி பல வசனங்கள் ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு காலையில் நான் முழங்கால் போடும்போது, உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் தலையின் மீது என் கிரீடம் பூக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் சங்கீதத்தில் இருக்குது. அதை சொன்னார். என் சத்துருக்களுக்கு அவர் வந்து எதை உடுத்துவாராம்? வெட்கத்தை உடுத்துவார். உன் தலையின் மீதோ என் கிரீடம் பூக்கும் அப்படின்னாரு. காலையில் எழுந்திரிச்சு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி எங்கே போயாச்சு? கோர்ட்டுக்கு போயாச்சு. 1:30 மணி 2 மணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் லாயரும் ஜட்ஜும் பயங்கரமாக வாதாடுறாங்க. அவங்க லாயர் வந்து கோயம்புத்தூரில் உள்ளவர், லட்சக்கணக்காக கொடுத்தா தான் வருவார். தட்சிணாமூர்த்தி அவர் பெரிய லாயர். ஆனால் எந்த லாயருடைய ஜம்பமும் ஆண்டவருக்கு முன்னால் பலிக்காது. 2 பேர் வாதாடுறாங்க. அந்த வாதாடுறத பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். கடைசியில் அந்த லாயர் வந்து முடியவே முடியாதுன்னு நிறைய லா பேசுகிறாரு. கடைசியாக இந்த ஜட்ஜு வந்து பைபிளில் ஒரு வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. என்னுடைய ஜனத்திற்காக போராடுகிற நியாயத்திலேனா ஜட்ஜ்மெண்ட்டில் போராடுகிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்கி போடுவேன், உன் முதுகை குனியென்று தரையும் வீதியும் ஆக்கினவர்களின் கையில் அதை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். புரியும் நினைக்கிறேன் இல்லை? தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலேருந்து எடுத்துருவேன், இன்னொருத்தவங்க கையில் கொடுத்துருவேன், உன்னோட முதுகை வந்து குனின்னு சொல்லி தரையும் வீதியும் ஆக்கினவர்களின் கையில் அதை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஏற்கனவே முத நாள் ஆண்டவர் சொல்லியிருந்தார். 3 நாள் ஜெபித்த ஜெபம் கர்த்தர் வந்து பெரிய விடுதலையை கொண்டு வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் முடிய போது அவர் மாட்டேன்னு சொல்கிறாரு. கடைசியில் ஆண்டவர் வந்து எனக்கு சொன்ன மாதிரி, உனக்காக வழக்காட போகிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல் ஜட்ஜு வந்து எனக்காக வழக்காட ஆரம்பிச்சிட்டார். சரியா? வழக்காடு. ஏன்னா எங்கேயுமே ஜட்ஜு வழக்காட மாட்டாங்க, 2 லாயர்ஸ் தான் வழக்காடுவாங்க, 2 பார்ட்டியில் உள்ள லாயர்ஸ் தான் வழக்காடுவாங்க. ஆனால் இங்கே ஜட்ஜு எனக்காக வழக்காடுறாங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் சொன்னார், உனக்காக நியாயத்திலே வழக்காட போகிற கர்த்தராகிய நான் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதுனால பயங்கரமாக 2 பேரும் வாதாடுறாங்க. கடைசியில் எங்கள் ஜட்ஜு சொன்னார், இங்கே பாருப்பா, ஒன்று நான் சொல்கிறேன், இது வந்து நீயும் நானும் சேர்ந்து முடிவெடுக்கிற ஒன்று கிடையாது, இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கடவுள். இதே வார்த்தையை சொன்னார். கடவுள் ஒருத்தர் மேலே இருக்கிறாரு, அவரும் சேர்ந்து தான் இதை முடிவெடுக்கணும். இப்போ அந்த 4 லட்சத்தை நீ வாங்குறியா வாங்க மாட்டியான்னு கேட்டார். ஒன்றுமே அவர் பதில் பேச முடியல. 4 லட்சத்தையும் வாங்கினார். அடுத்த ஜட்ஜ்மெண்ட் டேட் போட்டார். அந்த டேட்டுக்குள்ளே பணத்தை கட்டணும்னு சொன்னார். 1 மாதம் கூட டைம் தரல. அந்த 1 மாதத்துக்குள்ளே அந்த 66 லட்சத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள அவர் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போன தெய்வம் இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு அவருக்கு முடியும். நான் சொன்ன மாதிரி உன் தலையின் மீது என் கிரீடம் பூக்கும், உன் சத்துருக்கள் வெட்கத்தை உடுத்துவார்கள்ன்ற மாதிரி 33 லாயர்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் தலை குனிஞ்சு நடந்து போனாங்க. இதை என்னுடைய கண்கள் கண்டது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையும் எல்லாம் சொல்லுங்களேன், எதையும் செய்வார். அதை செய்த தேவன் உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமாம், இதை காட்டிலும் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்வார். செத்தவனெல்லாம் சொல்லுங்க, உயிரோட எழுப்புவார். ராஜ்யங்களை உங்கள் கையில் ஆண்டவர் கொடுப்பார். எஸ்தர் ராஜாத்தியுடைய 3 நாள் உபவாச ஜபம் எதை மாற்றிச்சு? யூத ஜனங்களுக்கு எதை கொடுத்தது சொல்லுங்க. நல்ல பைபிள் உங்களுக்கு தெரியும்ல. யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது இல்லை. அந்த தேவன் இன்றைக்கும் சொல்லுங்க, அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சரியா? இப்போ நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இப்போ எசேக்கியா ராஜா இவ்வளவு அவர்கிட்ட நல்ல குணங்கள் இருந்ததுனால அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரா? எவ்வளோ வருஷம் பின்னாடி கேட்குதா?
15 வருஷம் ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து 2 செகண்ட் தான், அடுத்து அசீரியா ராஜா அவர் கூட படையெடுக்க வர்றாரு. அவர் ஒரு பெரிய ராஜா, இவரை விட பெரிய ராஜா. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் என்னை நிந்திச்சான், அதனால் அவனுடைய கால்கள் உன்னுடைய நாட்டுக்குள்ளே என்ன செய்யாது, படவே படாது, அவன் திரும்பி போயிடுவான். திரும்பி போய் அடுத்த படையோடு போகும்போது அவன் இறந்து விடுவான், செத்துருவான்னு சொன்னார். அதே மாதிரி சமாரியா ராஜா செத்து போயிட்டார். நீங்கள் வீட்டில் போய் 20ஆம் அதிகாரத்துக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு செய்த அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழும்போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரா, எதையும் எப்படியும் செய்வதற்கு வல்லவர். பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, சத்தமே கேட்கல. எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். தைரியமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையில் விசுவாசத்துலேயும் ஜபத்துலேயும் நீங்கள் தைரியமாக செய்வீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு யாராலும் முடியாது. ஆனால் யாரால் முடிந்தது? என் தெய்வனாகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். இதை நான் எதுக்காக சொன்னேன்னா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. என்ன கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை சின்ன கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை நமக்கு வழியே இல்லாமல் இருக்கலாம், எப்படி நடக்கும், வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அவாந்தர வெளியிலே எதை உண்டு பண்ணுகிறவர்? ஆறுகளே உண்டு பண்ணுகிறவர். வெட்டாந்தரையை நீர் தடாகமாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் கூட்டணும். என்ன கூட்டணும்? ஜெபத்தை கூட்டணும். வெரி குட். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? ஐயோ, 1 மணி நேரம் எதுக்கு தாங்க ஜெபம் பண்ண முடியும்? எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாதே. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதே கஷ்டம். 1 மணி நேரம் எப்படி பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எனக்கு ஜெபிக்க நீங்கள் கற்றுத்தாங்க. சொல்ல 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் 30 ஆகும், 30 1 மணி நேரமாகும். உன் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி உன்னை சேரும். ஓகேயா? கண்களை எப்படி ஜெபிக்கலாமா? முழங்கால் படி போட முடிந்தவர்கள் போடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுக்கு முன்னால் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் பயப்படத்தக்கவர், மிகவும் பயப்படத்தக்கவர். அவருக்கு முன்பாக வானம் வெந்துருகும், பூமி சாம்பலாய் போகும். அவர் வானத்தை ஒரு மேகத்தை போல் அவர் சுருட்டக்கூடிய வல்லமை படைத்தவர். மிகவும் பெரிய தேவன். அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். வேதத்திலே நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிங்கன்னா கர்த்தருக்காக வாழ்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ட்ரமண்டஸ் மிராக்கிள்ஸ் தான் நடந்திருக்கு. நம்ம நல்லா பார்க்குறோம். தானியேல் ஒரு நாளைக்கு 3 நேரம் அவன் ஜெபித்தான். வீட்டினுடைய பலகணிகளை திறந்து வைத்து காலை மாலை இரவு 3 நேரமும் அவன் ஜெபித்தான். ஆகையினால் கர்த்தர் தீயினுடைய அக்கினியினுடைய வேகத்திற்கு கர்த்தர் அவனை தப்புவித்தார். சிங்கத்தின் வாய்க்கு அவனை தப்புவித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அக்கினிக்கு இரையாக அவர்களை தூக்கி போட்டவர்கள் மரித்தார்கள். ஆனால் அவர்களோடு கூட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 4வது ஆளாக உலாவினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். செத்தாலும் சாகிறேன் என் ஜனத்திற்காக, ஆண்டவரே என் ஜனத்தை மீட்டெடுத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி 3 நாட்கள் தன் தாதிமாரோடு உபவாசித்து ஜெபித்த எஸ்தருடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை அளித்தார். அதே போலவே ஆகார் தன்னுடைய பிள்ளை தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் சாவதை என்னால் எப்படி பார்க்க முடியும் என்று கண்ணீரோடு கூட அழுது கதறினாள். ஆண்டவர் ஒரு ஊற்றை கண்களிலே பார்க்க செய்தார். ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆகார் மகிழ்ச்சியோடு கூட தன் குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்து அவள் மீண்டுமாக பிரயாணப்பட்டு போனாள். ஆகாருடைய மகன் இஸ்மவேல் ஒரு பெரிய ஜாதியானான்.
கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, யாரும் உனக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் சரி, என் அப்பா உனக்கு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு இருக்கிறீர். என் தகப்பனாகிய கர்த்தர் எனக்கு இருக்கிறீர். எனக்கு யாரும் தேவையில்லை. யாரும் உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரலோகம் எனக்கு கண்டிப்பாய் உதவி செய்யும் என்று நீ உன் வாழ்க்கையிலே நம்பி விசுவாசித்து கர்த்தரை நேசிப்பாயானால், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருப்பாயானால், ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னுடைய கண்ணீரை அந்தரங்கத்திலே கதவை பூட்டி கொண்டு ஜெபிப்பாயானால், கர்த்தர் நிச்சயமாகவே வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிக்க அவர் நேற்றும் இன்றும் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஏதோ கிறிஸ்தவன் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வருவதும் மற்ற நாட்கள் என் இஷ்டம் போல் நான் வாழ்வதுமாக இருப்பேனே, ஆனால் ஏதாவது நமக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நீ சொல்லக்கூடாது. அவர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருக்கு உண்மையாக வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற தேவன். அவருடைய குடும்பத்தை வேலியிட்டு பாதுகாக்கிற தேவன். அவருடைய குடும்பம் கீழாகாமல் மேலாக செய்கிற தேவன். வாலாகாமல் தலையாக செய்கிற தேவன். அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவாரே ஒழிய கடன் வாங்குகிறவர்களாக மாற்றுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் சத்தியபரர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்வதை செய்கிற தேவன். இதை நீ நம்புவாயானால் இந்த 2 நாட்களில் நான் கேட்டது போல உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை என்றால் ரட்சிப்புக்கு ஒப்புக்கொடு. இன்னும் நீ ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால், அதே போல் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தாகத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் கேள். ஆண்டவரே, உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் நேரத்தை செலவழிப்பேன், உமக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு கூட இந்த ஆலயத்தை விட்டு நீ புறப்பட்டு செல்வாயானால், கர்த்தர் உன்னை கண்மணி போல் பாதுகாப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை பலத்த ஜாதியாக மாற்றுவார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் தலை குனிந்தல்ல, தலை நிமிர்ந்து வாழச் செய்வார். இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபத்தை குறித்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் வல்லமையான காரியங்களை செய்யும். ஜெபம் சத்துருக்களை துரத்திவிடும். ஜெபம் வியாதிகளை போக்கும். ஜெபம் மரண பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கிவிடும். ஆண்டவரே, ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே ருசி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் சந்தோஷமாக இங்கிருந்து புறப்பட்டு செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து அவருடைய குடும்பத்தை, தொழிலை, ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரங்குன்றாபுர ஊர் மீண்டுமாக இயேசுவுக்கு சொந்தமாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே ஊழியர் செய்கிற உம்முடைய ஊழியக்காரருக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய நேச கர்த்தருக்குள்ளே ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். இப்பொழுது நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுப்போம். கீதங்களும் கீர்த்தனைகள் 506வது பாடல், தந்தேன் என்னை இயேசுவே, இந்த பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுப்போம். காணிக்கை பாடல் முடிந்தவுடன் எல்லாரும் போயிடாதீங்க. ஒரு வாழைக்குலை ஏழை இருக்கிறது, இருந்து நீங்கள் எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளோ, தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே, ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவே, பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே,
இந்த நேரமே உமக்கே உலகோர் என்னை நேரோக்கி பலமாயுத்தம் செய்திடினோம் நலமாய் சர்வ ஆயுதம் போண்டே நாடிலத்தீனி நாதா வெல்லுவே தந்தை நின்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தமே செய்வே எந்தன் சித்தம் ஒளித்திடுவே எந்த இடம் எனக்கு காட்டிடும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கொடி சூழ்ந்திட்டாலும் கஷ்டத்திற்கும் ஆளும் தேவரே அடியேனோம் அமர செய்திடும் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஒன்றுமில்லை நானையா நன்றி ஒன்றும் செய்ய நன்றி அழித்த ஆவியால் என்றே அடி என்னை நிரப்போ தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. சொல்கிறான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி, அதுபோல ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே அருமையான ஆண்டவரே கர்த்தாவே சகோதரிக்கு நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் யோபுவுடைய வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் மீட்டு தருகிற ஒரே தேவன் நீரப்பா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் சாட்சியை கேட்டோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் கலக்கத்தோடும் கஷ்டத்தோடும் கடன்களோடும் ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அதையெல்லாம் மாற்ற வல்லவர் என்பதை இந்த நாளில் நீர் உறுதிப்படுத்த ஆண்டவரை பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே அவங்க பள்ளியிலே உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும், உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் அவர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல பலனையும் சுகத்தையும் தாங்க. பிள்ளைகளை பேர குழந்தைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதனால் பிறந்த நாளை காண்கிற திருமதி ராஜம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய சமூகத்திலே ஸ்தோத்திர காணிக்கை கடப்படைத்த ஆண்டவரே சீனிக்குமாருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். திரு வினோத் ராஜா, ரோஸ்லின் பாப்பா, சிம்சோனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கைகூடி வர பண்ணும். ஆண்டவரே ஆண்டவரே உடைய கிருபையான கரம் கூட இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுங்க. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ நடிகாரை அனுப்புமையா. மனமதில் தயவோர் மகத்துவ பரணே வந்தனமுமக்காமே. மனமதில் தயவோர் மகத்துவ பரணே வந்தனமுமக்காமே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். யாவருக்கும் ஸ்தோத்திரம்.